கல்யாணத்துக்கு அப்புறம் நடிக்க வேணாம்னு தான் இருந்தேன். எங்க வீட்டுக்காரர் தான் வீட்லயே இருந்தா சோம்பேறி ஆயிடுவேன்னு சொல்லி என்ன திரும்ப நடிக்க அனுப்பிட்டாரு. நீ சாகுற வரைக்கும் நடிக்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், உன்னால முடியும் வரைக்கும் நடிச்சுட்டு இருக்கணும்னு சொன்னாருன்னு பழம்பெரும் நடிகை KR விஜயா ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. தனியார் யூடியூப் சேனலுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில KR விஜயா சொல்லும்போது, என் வீட்டில் 5 பொண்ணுங்க, நான் தான் மூத்த பொண்ணு, அதனால என் தலையில தான் எல்லா பொறுப்பும் விழுந்துருச்சு. என் கடைசி தங்கச்சி ரொம்ப ஜாலியா இருப்பா. ஒரு முறை அவளுக்கு உடம்பு முடியாம போயிருச்சு. கிட்டத்தட்ட அவ இறந்துட்டானே எல்லாரும் முடிவு பண்ணிட்டோம். அந்த நேரத்துல தான் நான் கோவில்ல பூஜை பண்ணிட்டு பால் எடுத்துட்டு வந்து அவளுக்கு தந்தேன். அதுக்கப்புறம் அவ பொழைச்சிக்கிட்டா. இது என்னால மறக்கவே முடியாத ஒரு சம்பவம். நான் முதல் படம் பண்ணும்போது எனக்கு 14-15 வயசு இருக்கும். எல்லாரும் சின்ன பிள்ளைன்னு எனக்கு நடிப்பு சொல்லி தந்தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நடிக்க வேணாம்னு தான் இருந்தேன். எங்க வீட்டுக்காரர் தான் வீட்லயே இருந்தா சோம்பேறி ஆயிடுவேன்னு சொல்லி என்னை திரும்பவும் நடிக்க அனுப்பிட்டாரு. நீ சாகுற வரைக்கும் நடிக்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், உன்னால முடியும் வரைக்கும் நடிச்சுட்டே இருக்கணும்னு சொன்னாரு. சினிமாவுக்கு வந்து 10 வருஷத்திலேயே 100 படம் நடிச்சிட்டேன். நடிக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், இதை தவிர வேற எதுவுமே தெரியாது. இப்போ வரைக்குமே எனக்கு வேற எதுவுமே தெரியாது. ஷூட்டிங்கை தவிர யார்கிட்டையாவது கதை பேச கூட தெரியாது. வீட்லயே ஸ்விம்மிங் பூல், தியேட்டர் எல்லாம் இருந்தா வெளியே போக வேண்டிய தேவையே இல்லை. அப்படி ஏதாவது எனக்கு வேணும்னா என் வீட்டுக்காரர் என்னை கூட்டிட்டு போவாரு அப்படின்னு நினைவுகளை பகிர்ந்திருக்காங்க. சமீபத்துல தனியார் யூடியூப் சேனல்ல மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் தந்திருந்த பேட்டியில, அந்த காலத்திலேயே KR விஜயா விமானம், கப்பல்னு சொந்தமா வச்சிருக்கிறது எப்படி, KR விஜயாவினுடைய பின்புலம் என்னங்கிறத பத்தி எல்லாம் பேசியிருந்தார். வேலாயுதம் நாயரை KR விஜயா 2வது திருமணம் செஞ்சதுதான் சர்ச்சையாகிருச்சு. ஸ்பென்சர் பில்டிங் உரிமையாளர் தான் வேலாயுதம் நாயர். இவருடைய 2வது மனைவி தான் KR விஜயா. வேலாயுதம் நாயர் மேல மோசடி புகார்களும் இருக்கு. சுதர்ஷன் சிட் ஃபண்ட்ஸ்ங்கிற அந்த காலத்திலேயே பல கோடிய சுருட்டிட்டு ஏமாற்றி இருக்காரு அப்படிங்கிற ஒரு புகாரும் இருக்கு. வேலாயுதம் நாயர் மேல கடத்தல் வழக்கு, மோசடி வழக்கு, சிட்ஃபண்ட் வழக்குன்னு பல வழக்குகள் அப்பவே நிலுவையில இருந்தது. ஷூட்டிங்க்கு தன்னுடைய சொந்த விமானத்திலேயே KR விஜயாவை அழைச்சிட்டு வந்து விமானத்திலேயே திரும்ப அழைச்சிட்டு போவாராம் வேலாயுதம். VIP விருந்துனா வீட்டுல தடபுடலா இருக்குமா. பல நாடுகள்ல இருந்து வரக்கூடிய தொழிலதிபர்கள், பண்ணையார்கள், VIPகள்னு பலரும் வேலாயுதம் பங்களாவில தினமும் நிறைந்திருப்பாங்களாம். அதுல KR விஜயா தான் சீஃப் கெஸ்ட். இதன் மூலமா வேலாயுதத்துக்கு வெளிநாட்டு தொடர்புகள், வியாபார தொடர்புகள் பெருகி இருந்தது. இதனால பல கோடி சம்பாதிச்சாருன்னு வேலாயுத நாயர் விழாவாரியா சொல்லியிருந்தது குறிப்பிடத்தக்கது.